இருதயத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க நாங்கள் ஒரு தேநீர் செய்கிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காமிக்கிறோம். ஜூஸ் செய்கிறோம் எப்படின்னு சொல்லிட்டு செய்து காமிக்கிறோம். ஒரு டம்ளர் பூண்டு அரைச்சது, ஒரு டம்ளர் இஞ்சி தோல் சீவி அரைச்ச ஜூஸு, ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ், ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ், ஒரு டம்ளர் ஆப்பிள் வினிகர். இது நாலும் அடிகனமான உள்ள பாத்திரத்தில் ஊற்றி போட்டு அதுக்கு கால் தீயில வச்சு வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு லிட்டர் தேன் ஊற்றணும். ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி இதை சாப்பிடுங்க. இருதயத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும். உங்களுக்கு செய்ய தெரியலன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் செய்து தரோம். தேங்க்ஸ். சொல்லு. இதை ஆறுனதுக்கப்புறம் தேன் கலந்து சாப்பிட்ணும். 1.5 ஸ்பூன் சாப்பிட்லாம் டெய்லியும். காலையில் அல்சர் இல்லாதவங்க வெறும் வயிற்றில் 1.5 ஸ்பூன் சாப்பிட்டு 50 ml வெந்நீர் குடிங்க. அல்சர் உள்ளவங்க சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து 1.5 ஸ்பூன் சாப்பிட்டு 50 ml வெந்நீர் குடிங்க. ஹார்ட்டில் உள்ள கொழுப்பை கரைச்சி கொடுத்துடும். இது ஈர ஸ்பூன் இல்லாமல் வச்சுருந்து சாப்பிட்றதா இருந்தால் 6 மாதம் இருந்தாலும் 1 வருஷம் ஆனாலும் வெளியே வச்சுருந்தே சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் கால் பண்ணுங்கள், நாங்கள் செய்து தரோம். கொரியரில் அனுப்பி விடுறோம். இப்போ ஆப்பிள் வினிகர் ஊற்றுறேன். இப்போ அடுப்பில் வச்சுருக்குறோம். அரை தீயில வச்சு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு அரை தீயில வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடுறியா? வையங்க. கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். இது 4 பங்கு ஊற்றிருக்கிறேன். ஒரு பங்கு ஆப்பிள் வினிகர், ஒரு பங்கு லெமன் ஜூஸ், ஒரு பங்கு இஞ்சி சாறு, ஒரு பங்கு பூண்டு அரைச்சது. மறந்துடாதீங்க. ஒரு டம்ளர் இஞ்சி ஜூஸு, ஒரு டம்ளர் ஆப்பிள் வினிகர், ஒரு டம்ளர் பூண்டு அரைச்சது, ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ். நாலையும் வச்சு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அது 3 பங்கு ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் 4 பங்கு தேன் ஊற்றணும். தேன் ஊற்றி இதை சாப்பிட்லாம். இருதயத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கும்.